பண்ணுறதுக்கு ஏஐனுடைய கேப்பபிலிட்டி என்னவாக இருக்கும், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன அல்சைமர் வரும் அல்லது வந்து கேன்சர் வரது ஸ்கோப் இருக்கா அப்படின்னா வந்து இப்போயே அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எனக்கு பாசிபிள் அது 100% வந்து கரெக்டாக வராது. ஏஐயும் சரி எந்த சிஸ்டமும் சரி. பட் இதை ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கிரிமினல்ஸோட பிரெயின் ஸ்கேன்ஸை யூஸ் பண்ணி உண்மையிலே வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்கா ஃப்யூச்சரில் பிரெயின் எம்ஆர்ஐ வச்சு ஒரு டிடெக்ஷன் மாதிரியான ஒரு ப்ராஜெக்டும் ஓடிட்டு Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நிறைய பேர் நம்ம ஆட்களே வந்து இங்கே எந்த ஒரு இன்டாலரன்ஸும் இருக்காது. ஆனால் யூஎஸ் போயிட்டாங்கன்னா திடீர்னு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வரும். அதே மாதிரி நார்வேல வர பாதி பேருக்கு வந்து நட்ஸ் அலர்ஜி வருது. தாங்க முடியாத லெவலுக்கு டூரிஸ்ட் வராங்க. ட்ரோம்சோ வந்து ஒரு சின்ன நகரம், 70,000 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு நகரம். டூரிஸ்ட் வந்து போன டூரிஸ்ட்டுகளோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 77 லட்சம் 6 மாதத்துக்கு. குறிப்பாக இந்த குஜராத்திஸ் அண்ட் மராத்திஸ் வரும்போது ஆர்டிக்கில் மிக தூய்மையான டேப் வாட்டர் கிடைக்கும். நீங்கள் டேப் வாட்டர் திறந்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஸ்வீட்டான வாட்டர் உங்களுக்கு கிடைக்காது. டேப் வாட்டர் நான் குடிக்க மாட்டேன், குடித்தா நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன். அங்கே வந்து செலவு பண்ணுறேன். போய் இறங்கினப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு 24 மணி நேரம் சூரியனை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்னு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது. அவ்வளோதான். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு சேஷாத்ரி தனசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்து நார்வேல இருக்கக்கூடிய ஆர்டிக் யூனிவர்சிட்டி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய ஆராய்ச்சியாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு இன்றைக்கு நாம் பல விஷயங்கள் குறித்து விவாதிப்போம். வாங்க சேஷு, எப்போ நீங்கள் ஊர்லேருந்து? வணக்கம் சார். வணக்கம். 2 வாரம் ஆச்சு சார். 2 வாரம் ஆச்சா? ஆமாம் சார். இப்போ என்ன வெக்கேஷனாங்க? ஆமாம் சார். உங்களுக்கு என்ன வெக்கேஷன்? நீங்கள் இப்போ விட்ருக்காங்க இங்கே மாதிரி இங்கே தான் வெயில் அடிக்குது. உங்களுக்கு என்னங்க? எங்களுக்கு ஜூலை மாதம் ஜூன் மாதத்துலேருந்து எப்பவுமே சம்மர். ஜூன் 2ஆம் வாரத்துலேருந்து ஆகஸ்ட் 3ஆம் வாரம் வரைக்கும் 60 நாள் நாங்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை இருக்கும். சரி, இப்போ நீங்கள் அங்கே எப்போ போய் சேர்ந்தீங்க அங்கே? நான் அங்கே போனது 2019 ஜூன் மாதம். அப்போ தான் அங்கே வந்து போய் சேர்றேன் சார். ஊர் வந்து நான் இருக்கிற ஊருக்கான ஒரு ஸ்பெஷல் ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வருஷத்தில் 3 மாதம் வந்து 24 மணி நேரம் சூரியன் இருக்கும், 3 மாதம் 24 மணி நேரம் இரவு இருக்கும். நான் அந்த ஊரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனதுனால கொஞ்சம் தப்பிச்சேன். ஏன்னா ஊரை பற்றி நிறைய பேர் தெரியாமல் போயிட்டு அங்கே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. அது என்ன ஊர் பேர்? என்ன அந்த ஊர் பேர்? ட்ரோம்சோ. சரி. வேர்ல்டில் உலகத்தில் இதுதான் நான் இருக்கிற இடம் தான் நார்தர்ன் மோஸ்ட் பிளேசஸில் பெரிய சிட்டி. நான் வேலை செய்கிற பல்கலைக்கழகம் தான் உலகின் நார்தர்ன் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. சரி, நார்தர்ன் லைட்ஸை பற்றி அப்படியே சொல்லிடுங்க. ஆமாம் சார். நார்தர்ன் லைட்ஸ் வந்து அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். நார்தர்ன் லைட்ஸ்னால் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அரோரா நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனில் இருக்கிற மின்காந்த துகள்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சூரியன் வந்து அதை வெளியிட்டு கொண்டே இருக்கும். அது பூமியோட வடதுருவம் தென்துருவ பகுதியில் படும்போது வானத்தில் வந்து ஒரு சின்ன நம்ம காந்தத்தில் வந்து இரும்பு தோலை போட்டு திரிச்சா ஒரு மாதிரியான ஒரு சின்ன தெரிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும்ல சார். அதே தான் வந்து வானவெளியில் ஏற்படுது. அது எப்போவுமே வந்து சூரியன்லேருந்து மின்காந்த தோள்கள் வந்து நம்ம பூமியோட வழிப்பரப்பை வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம இரவு நேரங்களில் குறிப்பாக வந்து ஒரு அந்த அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் வடதுருவ பகுதிகள்லையும், மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் தென்துருவ பகுதிகள்லையும் வந்து ஒரு சின்ன ஒரு காஸ்மிக் லைட் எஃபெக்ட் மாதிரி ப்ளூ கலரில், கொஞ்சம் பிங்க் கலரில், ரெட் கலரில் நமக்கு தெரியும். அதை தான் வந்து நார்தர்ன் லைட்ஸ் அல்லது அரோரான்னு சொல்கிறாங்க. இதை வந்து வடதுருவத்தில் ரஷ்யா, நார்வே, ஃபின்லாந்து, ஸ்வீடன், யுஎஸ், அலாஸ்கா, கனடா இந்த கண்ட்ரியில் நீங்கள் பார்க்க முடியும். தென் துருவங்களில் வந்து டாஸ்மானியாலையும் அண்டார்டிகாலையும் பார்க்க முடியும். ஆனால் டாஸ்மானியா ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மாகாணன்றதுனால அங்கே நிறைய பேர் போக மாட்டாங்க. அதனால் நார்த்தன் சைடில் மட்டும் பார்க்கறதுனால அதுக்கு நார்தர்ன் லைட்ஸ்னே பேர் வந்துருச்சு. ஓகே, இப்போ அது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அது. ஆமாம் சார், அது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இப்போ நார்வேல வந்து இந்த வருஷம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து
டூரிஸ்ட்டுகளுக்கு 6% வரி விதிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் தாங்க முடியாத லெவலுக்கு டூரிஸ்ட் வராங்க. ட்ரொம்சோ வந்து ஒரு சின்ன நகரம், 70,000 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த 70,000 பேரில் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 9,000 ஏர்பிஎன்பி வந்து இருக்குது 6 மாதத்தில், அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். டூரிஸ்ட் வந்து போன டூரிஸ்ட்டுகளோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 77 லட்சம். அப்பா 6 மாதத்தில் 70,000 பேர் இருக்கிற ஊரில் 77 லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்கானே. எப்படி தாங்க வந்த ஊர்? இவங்க வர்றதுனால யாருக்கும் வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் உள்ளூர் ஆட்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நான் எதுக்குமா அவனுக்கு வீடு வேணும், அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வந்து நான் டெய்லி க்ளீன் பண்ணி வீடை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா டூரிஸ்ட் வந்து அதே காசு கொடுத்துட்டு போகிறான்னு வந்து லோக்கல் ஆட்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று பொருளாதாரம் நல்லா இருக்குது ஊரோட பொருளாதாரம். ஆனால் வந்து தொடர்ச்சியாக டூரிஸ்ட்டுகள் வர்றதுனால உணவுப் பொருட்களோட விலை வந்து ரொம்ப அதிகமாக போகுது. ஹோட்டல்களிலும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது. அதே சமயம் ரொம்ப அன்அஃபோர்டபுள் காஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து வரி விகிதத்தை குறைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கு சார். சரி. இப்போ அதே மாதிரி பிரச்சனையை வந்து நான் இந்த தடவை அந்த யூஎஸ் போகும்போது இது வழியாக போனேன், ஜப்பான் வழியாக போனேன். டோக்கியோவில் வந்து அதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூரிஸ்ட் வர்றவங்கள வந்து என்னென்ன சஸ்டைனபிளாக எங்களால் நடத்த முடியுமா, அவ்வளோ இந்த சிட்டியை, ஏற்கனவே அது பெரிய சிட்டி இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி பேர் 4 கோடி பேர் ஊர். டூரிஸ்ட் அத்தனை லட்சம் கோடிக்கணக்கில் டூரிஸ்ட் வந்து எப்படி இது சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஏதாவது ஸ்பெஷலாக டேக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே சிங்கப்பூருக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னென்ன ஜாமான்லாம் வாங்கினீங்களோ அதுலத்துக்கும் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். அவன் டூரிசம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவன் அது மாதிரி வச்சுருக்கான். இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்போ அவனுக்கு சொல்ல தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மக்கள் வந்து இப்போ நிறைய பணம் இருக்கிறதுனால எல்லா இடமும் போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போட்டிருக்கு. அதாவது இந்திய ஆட்கள் வந்து அங்கே வர்றது ரொம்ப குறைவு. 2022க்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 பேரை தான் வந்து டூரிஸ்ட் பீக் டைம்லேயே பார்த்துருக்கேன் சார். ஒரு 2-3 ஃபேமிலி வருவாங்க, ஒரு 4-5 ஃபேமிலி வருவாங்க. அவங்களுக்கும் வந்து லண்டன்லேருந்தோ துபாயிலேருந்தோ வருவாங்க. ஆனால் இப்போ 2022க்கு அப்புறம் குறிப்பாக அந்த கோவிடோட சோஷியல் மீடியா பூமுக்கு அப்புறம் எல்லா சைட்லேயும் வீடியோஸ் போட்டு நார்வே எப்படி இருக்குது, நார்தர்ன் லைட்ஸ் இப்படி இருக்கும், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு தொடர்ச்சியான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எல்லாரும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய பார்வையே மாறுது. இன்னொன்று நிறைய டூரிஸ்ட்டுகள் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஊரில் அந்த நம்ம ஊரில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி டூரிஸ்ட் ஊரும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு பெரிய சிக்கலாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே வந்து வீகன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆர்டிக்கில் குளிரில் போயிட்டு உங்களுக்கு வந்து வீகன் சாப்பிட்டுட்டு உயிர் வாழறதும் ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா நிறைய சப்ளிமெண்ட் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த குஜராத்திஸ் அண்ட் மராத்திஸ் வரும்போது ஆர்டிக்கில் மிக தூய்மையான டேப் வாட்டர் கிடைக்கும். நீங்கள் டேப் வாட்டர் திறந்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஸ்வீட்டனான வாட்டர் உங்களுக்கு கிடைக்காது. டேப் வாட்டர் நான் குடிக்க மாட்டேன், குடித்தா நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன்னு அங்கே வந்து செலவு பண்ணுறாங்க. அதை பார்க்குற வெளிநாட்டுக்காரங்க ஏன் இப்படி வந்து இந்தியர்கள் இப்படி இருக்கீங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இது இந்தியர்கள் இல்லைங்க, சில பணக்காரர்கள் மட்டும்தான் இப்படி இருக்காங்க. மற்ற எல்லாரும் வந்து காமனாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களை விட நல்லாவே நாங்கள் வீட்டை எல்லாத்தையும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைங்க நமக்கு இருக்குது சார். இப்போ 2019 போனீங்களாங்க? ஆமாம் சார். இப்போ எத்தனை 5-6 வருஷம் ஆச்சா? ஆமாம் சார். சரி, இப்போ அங்கே போகும்போது என்னவா போனீங்க? போகும்போதே வந்து பிஹெச்டி கேண்டிடேட்டாக தான் சார் போனீங்க. நான் போய் இறங்கினப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு 24 மணி நேரம் சூரியனை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்னு. போய் இறங்கின நேரமும் 24 மணி நேரம் சூரியன் இருக்கிற நேரம். ஒரு 3 மாதம் வந்து பாடி கிளாக் வந்து புரியலை நமக்கு. என்னதான் நீங்கள் வந்து பிளாக் கட்டைன் போட்டு எடுத்தோம்னாலும் இது பகல் தானே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய படித்ததுக்கப்புறம் தான் இதற்கான செட்டப் இப்படி இருக்கணும் அப்படின்னு. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து நைட் எஃபெக்ட் மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும்ல சார், அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லா வீட்லேயும் இருக்குங்க. அப்போ தான் புரிஞ்சு ஓகே இப்படி பிளாக் கட்டைன்லாம் போட்டுட்டு இப்படி ஒரு நைட் எஃபெக்டை நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு தான் தூங்குறோம் அப்படின்னு. அது இப்போ அந்த மாதிரி போய் நம்ம பாடி கிளாக் அட்ஜஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது நான் பல தடவை நான் வெளிநாடு வரும்போதுலாம் பார்த்துருக்கேன். நான் அதுவும் குறிப்பாக அங்கேருந்து இங்கே வரும்போது அவ்வளோ பண்ண மாட்டேங்குது. ஆனால் இங்கேருந்து அங்கே வரும்போது அது என்ன ரீசன்னு தெரியல, அந்த அத்தனை டைம் ஜோன் அவ்வளோ குயிக்காக தாண்டதுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப சிரமப்படுறதெல்லாம் உண்டு. இப்போ இந்த வரலாம் போய் எனக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு இது சரியாகிறதுக்கு. என்ன அதனால் இப்போ ஒவ்வொரு தடவையும் வரும்போது அதான் மிரட்சியாக இருக்கும். என்னை கூப்பிடாதீங்க, இப்போ அது உடம்பு செட் ஆக மாட்டேங்குது நான் சொல்கிறதுக்கு காரணம் அது ஒன்று.
சரி, இப்போ இப்போ என்ன துறையில் இப்போ ஆராய்ச்சியில் இருக்கீங்க? இப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஹெல்த் கேர், அதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக நார்வே அரசாங்கம் எந்த லெவலுக்கு யோசிக்குது அப்படின்றத நான் என்னோட ப்ராஜெக்ட் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ஹை லேட்டிடியூட், அதாவது வந்து 69 டிகிரி நார்த்து. இந்த லெவலில் வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் பெரிய லெவலில் இந்த லெவலுக்கு சிட்டி இல்லை. ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலும் சுற்றி இருக்க கிராமங்கள்லேருந்து இங்கே தான் வந்தாகணும். இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கம்யூனிட்டி மெடிசன்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா எப்படிப்பட்ட நோய்கள் வரலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரலாம், அவன் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றதை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம், அவனுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஹை நார்த் பாப்புலேஷன் ஸ்டடீஸ்னு ஒரு ப்ராஜெக்ட். பேரே அதுதான் சார், ஹை நார்த் பாப்புலேஷன் ஸ்டடீஸ். அவங்க அதை நார்வீஜனில் வந்து பி ஃபோல்க்னிங் இ நார்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பாப்புலேஷன் ஸ்டடீஸில் டெக்னாலஜிக்கல் பார்ட்னராக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் இருக்கோம். எங்களோட வேலை என்ன அப்படின்னா 200 பேருக்கு வந்து நாங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துட்டோம். ப்ராஜெக்டோட ஆரம்பத்தில் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துட்டு அவங்களோட எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அவங்களோட மந்த்லி வந்து ஹெல்த் ரிப்போர்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். செக் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏஐ பேஸ்டு நட்ஜிங் அப்ளிகேஷன் ஒன்று நாங்களே டெவலப் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாதவங்க வந்து நிறைய அங்கே இருப்பாங்க. அவங்களுக்காக அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நட்ஜஸ் கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி ஹெல்த்தியாக மாற்ற முடியுதா அப்படின்றதான் இந்த ரிசர்ச் ப்ராஜெக்டோட மேஜர் கோல்ஸ். இதை தான் பண்ணோம் சார். அதில் என்ன ஏஐக்கு என்ன ரோல் இருக்குது? அதில் ஏஐக்கு என்ன ரோல்னா, இந்த கான்டாக்சுவல் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கான்டாக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பொறுத்து அவங்களுக்கு ஏற்றார் போல் தனிப்பட்ட நட்ஜஸ் கொடுக்கறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோல். நீங்கள் வந்து எல்லாருக்கும் சேர்ந்தாப்பில் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கும் தனியாக உங்களுடைய ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து உங்களுக்கு ஒரு நட்ஜோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ கொடுக்கும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல சார். அதை தான் நாங்கள் வந்து மேஜர் கோலாகவே இதில் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, அந்த ஏஐக்கு உண்டான இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பீங்க? இன்புட்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்மார்ட் வாட்ச்சு, உங்களோட டேட்டா, உங்களுடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸு, இஹெச்ஆர். ஏன்னா அங்கே இஹெச்ஆர் வந்து ரொம்ப காமன் சிஸ்டமாக ஒன்று இருக்குது. ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் போய் என்ரோல் ஆனீங்க அப்படின்னா பேஷண்ட் ஜேர்னல்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த நாட்டில் வந்து இறங்குனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய ஹிஸ்ட்ரி வந்து அங்கே இருக்கும், அவங்கள்ட்ட இருக்கும். எங்கெங்கே எதுக்காக டாக்டரை போய் பார்த்தீங்க, என்னென்ன டாக்டர் என்ன டயக்னைஸ் பண்ணார், டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா, இந்த வருஷம் என்ன டெஸ்ட்டு அதோட ரிப்போர்ட்டு, இந்த வருஷம் என்ன டெஸ்ட்டுன்னு ஒரு கண்டினியூட்டியாக வந்து டேட்டா இருக்கும். இந்த 2 டேட்டாவையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 90 நாட்களோட உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றார் போல் எப்படி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அடுத்து நீ 90 நாள் எப்படி வந்து நீ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவேன், அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி என்ன, அதுக்கு தான் வந்து ஏஐ இங்கே கொண்டு வரோம் சார். இப்போ நான் வந்து போன வாரத்தில் இன்னொரு நாள் ஒரு இதில் எக்கானமிஸ்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்த போது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏஐனுடைய கேப்பபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இவனுக்கு வந்து என்ன அல்சைமர் வருமா அல்லது வந்து கேன்சர் வர்றதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறத வந்து இப்போயே அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி எனக்கு பாசிபிள்? அதுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்ம டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் ஸ்கோரை வந்து பேஷண்ட் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்து சொல்லுவோம், அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா தர முடிஞ்சா ஏஐ கிட்ட நம்மளால் வந்து உங்களுக்கு உண்மையிலே அல்சைமர் வருமா, இல்லை குளுக்கோமியா வருமா, இல்லை டயபெட்டிஸ் வருமா, டயபெட்டிஸ் வந்தால் என்ன பண்ணுறது முதல் கொண்டு நாமளே தற்காத்துக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டராக அதை யூஸ் பண்ணலாம். 100% வந்து கரெக்டாக வராது ஏஐயும் சரி எந்த சிஸ்டமும் சரி, பட் இதை ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ யூஎஸில் வந்து பிரெயின் எம்ஆர்ஐ ப்ராஜெக்ட்னு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கஷனில் வெரி ப்ரிடேட்டரி லெவலில் இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சார், ஒரு கிரிமினல்ஸோட பிரெயின் ஸ்கேன்ஸை யூஸ் பண்ணி உண்மையிலே இவன் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்கா ஃப்யூச்சரில், பிரெயின் எம்ஆர்ஐயை வச்சு ஒரு டிடெக்ஷன் மாதிரியான ஒரு ப்ராஜெக்டும் ஓடிட்டு இருக்கு. அதில் எத்திக்கல் கொஸ்டின்லாம் ஒன்றும் இல்லையா? நிறைய எத்திக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது சார், அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போது நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே சாதாரண ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கே நான் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு வந்து 18 மாதம் வந்து நார்வேயோட போர்டு கிட்ட வந்து அப்ளிகேஷன் எழுதி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வாரமும் வந்து நான் எழுதி கொடுப்பேன் அவங்க கேள்விக்கான பதில்கள், அவங்க திரும்ப அனுப்புவாங்க, நான் திரும்ப பதில் சொல்லுவேன். எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க, யார்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க, டேட்டாவை எப்படி செக்யூராக வச்சுக்க போகிறீங்க, இதில் ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், டேட்டா முடிஞ்சிருச்சு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஸ்க்ராப் பண்ண போகிறீங்க. நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொன்னது,
ஒன்ஸ் நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஏஐட்ட உள்ளே போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் டேட்டா அது வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும் அந்த டேட்டா. சார் அதை நீங்கள் எப்படி என்ன பண்ண முடியும், அதை ஸ்க்ராப் பண்ண முடியுமா? அது அதுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை ஏஐட்ட ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் எது இருக்கோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அனானிமைஸ் ஆக்கிட்டோம். அனானிமைஸ் பண்ணிட்டீங்க. அனானிமைசேஷன் ஆஃப் டேட்டா பண்ணிட்டு தான் சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3ன்ற மாதிரி நம்பர்ஸ் போட்டு தான் அதை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்போயே அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கணும் இல்லையா? அப்போ தானே அது பேட்டர்னை ஒர்க் அவுட் பண்ணும். ஆமாம் சார், யூனிக் ஐடென்டிட்டி இருக்கும். பட் ஆனால் போய் நீங்கள் அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆமாம், அதுக்கு மேலே ட்ரெஸ் பண்ண முடியாது. அதை குரூப்பாக மாற்றிட்டோம், ஏஜ் குரூப் வைஸாக மாற்றிட்டோம். அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது மேஜரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திடீர்னு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பெருசாக வந்து பெருசாக நாங்கள் வந்து குவாலிட்டேட்டிவ் சைடு போகாமல் குவான்டிடேட்டிவ் சைடே போயிட்டு இருக்கும்போது ப்ரெடிக்ஷன்லாம் ஓரளவு கரெக்டாக வருது. ஆனால் எங்கேயோ ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு இது பண்ணும்போது தான் என்னோடய ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார், ஒரு தடவை நேட்டிவ் இனக்குழு மக்களுக்கும் நான் நேட்டிவ் ஆட்களுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அப்படின்னு சொன்னார். சரி சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நேட்டிவ் நான் நேட்டிவ்னு தனியாக இந்த 200 பேர். நேட்டிவ்க்கு என்ன டெஃபினேஷன்? அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷம் அந்த ஏரியாவில் வாழ்கிறதோ இல்லை அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள், அவங்களாம் நேட்டிவ். இப்போ உங்களை மாதிரி இருக்கவங்களாம் வெளியிலேருந்து போனாங்க நான் நேட்டிவ். இந்த நான் நேட்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 2 இனக்குழுக்களுக்கு இடையே பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. என்ன சென்ஸில்? எவ்வளோ பனி எவ்வளோ குளிராக இருந்தாலும் அந்த 15 வருஷத்து அங்கே வாழ்ந்தவங்க இல்லை அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டடியாக இருக்குது. ஆனால் புதுசாக இங்கே வந்தவங்க, வேற ஒரு ஏரியாவிலேருந்து வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இங்கே காப்பப் பண்ணுறது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில். அந்த டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆகும். அப்படி தான் அந்த டிரான்சிஷன் குறைந்தபட்சம் 10 வருஷம் ஆகுது சார். அந்த டிரான்சிஷன் குறைந்தபட்சம் 10 வருஷம் ஆகுது. இன்னொன்று நாங்கள் நார்வே ஹெல்த் டைரக்டரேட்டுக்கும் நாங்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த நார்தன் லேட்டிடியூட்ஸில் யாராவது மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எவ்வளோ குயிக்காக அவங்க இன்டெகிரேட் பண்ண முடியுமோ இந்த சொசைட்டிக்குள்ளே அவ்வளோ குயிக்காக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பெனிஃபிட் யூ காஸ்ட் வைஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்த் வைஸ். ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்டெகிரேஷன் ப்ரோக்ராம்ஸை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 5 வருஷத்தில் வரும்போது நிறைய பேர் நம்ம ஆட்களே வந்து இங்கே எந்த ஒரு இன்டாலரன்ஸும் இருக்காது. ஆனால் யூஎஸ் போயிட்டாங்கன்னா திடீர்னு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வரும். அதே மாதிரி நார்வேல வர்ற பாதி பேருக்கு வந்து நட்ஸ் அலர்ஜி வருது. இங்கே நம்ம முந்திரி கேள்விப்பட்டதே இருக்காதுங்களா? முந்திரி கடலைக்காய் வேர்க்கடலை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சோயா நட் அலர்ஜி, முந்திரி சாப்பிட்டா அலர்ஜி அப்படின்னு வந்து நட் அலர்ஜி வருது நிறைய பேருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்டெகிரேட் பண்ண முடியுமோ குயிக்காக இன்டெகிரேட் ப்ரோக்ராம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இது உங்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் செலவு குறைக்கும். இன்னொன்று அந்த மக்களிடையே வந்து ட்ரஸ்ட்டு ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த ஆர்டிக் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆர்டிக் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கம்பெனியில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே படித்ததில் எங்கே படிச்சிங்க? படித்தது வந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸு. என்ன படிச்சிங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார். அப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இங்கே கிறிசன்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். அது முடிச்சதுக்கப்புறம் 1 வருஷம் இங்கே வேலை பார்த்தேன். அப்புறம் தைவானுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக போனேன் இன்டர்ன்ஷிப்பில். அதை முடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து 1 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நார்வேல பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அப்படியே அங்கே போய் செட்டில் ஆகிட்டு. ஓகே, இப்போ பிஹெச்டி முடிஞ்சிச்சு? அப்போ முடிஞ்சிருச்சு சார். முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போது வந்து அதே யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சராக கண்டினியூ பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக வந்து நார்வே இன்னோவேஷன் கவுன்சிலில் அப்ளை பண்ணி ஃபண்டு வந்திருக்கு. அங்கே இருக்கிற ஹைட்ரோ மாதிரியான ஒரு பெரிய அலுமினிய நிறுவனங்களுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலயமா எப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஹெல்ப் அசிஸ்டன்ட் மாதிரி டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஏஐ ஏஜென்ட்ஸ். சரி, இப்போது உங்கள் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த நார்டிக் கண்ட்ரீஸ்னு சொல்கிறோம்ல, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், 3 தானே? வேறு எதுவும்? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாண்ட், அப்புறம் வந்து ஐஸ்லாண்டும் வரும். அதுவும் சேர்த்துருவாங்களா? ஆமாம், ஐஸ்லாண்டும் சேர்த்துப்பாங்க. இப்போ இதே மாதிரி இது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி லெவலில் வெல்ஃபேர் ப்ரோக்ராம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க்
ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.